வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மிக்சர். இது செய்ய 30லேருந்து 40 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கடலை மாவு. கடலை மாவில் அதிக ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பூந்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு கடல மாவை ஜல்லிச்சு சேர்த்துக்கலாம். இந்த கடல மாவு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நம்ம ஜல்லிச்சிக்கலாம். நம்ம மாவு ஜல்லிச்சு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவு ஜல்லிச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, அடுத்து இந்த மாவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நமக்கு தண்ணி 60 ml போல் தேவைப்படும். தண்ணி ஒரே வழியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்ம கலந்து விட்டுட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ஜல்லிக்கரண்டியில் தான் பூந்தி போட போகிறேன். நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி மாவு பதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் அந்த மாவு எடுத்து ஜல்லிக்கரண்டியில் தேய்ச்சோம் அப்படின்னா இது மாதிரி குண்டு குண்டாக விழுந்துச்சுன்னா நம்ம மாவு பதம் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கலாம். ஒருவேளை கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரண்டியில் தேய்க்கும் போது ரொம்ப எண்ணெய்க்கு பக்கத்துலேயும் இல்லை ஹைட்டாக தூக்கியும் தேய்க்க வேணாம். மீடியமாக வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒரே இடத்துல தேய்க்காம நல்லா சுற்றி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த பூந்தி ஃப்ரை ஆக 2லேருந்து 3 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். இந்த எண்ணெய் நல்லா சுழ்ந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பூந்தி எல்லா பக்கமே நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இந்த பூந்தி எடுத்து கிச்சன் டவல்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ போட்டு வச்சுட்டு மற்ற பூந்தியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பூந்தியும் நம்ம போட்டு எடுத்துட்டு முறுக்குக்கும் ஓம்பொடிக்கும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் கடல மாவை ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடல மாவு ஜல்லிச்சுட்டு 1 கப் அரிசி மாவையும் நம்ம ஜல்லிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைனா 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். நம்ம கம்மி குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பூந்திக்கு மாவு கலந்து வச்சோம் அப்படின்னா முறுக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இது 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று முறுக்குக்கும் இன்னொன்று ஓம்பொடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரிப்பன் பகோடா வேணும் அப்படின்னா இதை 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓம்பொடிக்கு இது மாதிரி சின்ன ஓட்டையும் முறுக்குக்கு கொஞ்சம் பெரிய ஓட்டையமாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த முறுக்கு பிழியறது கொஞ்சம் பெருசாக புழிஞ்சிக்கலாம். நம்மளால் முறுக்கு எந்த அளவுக்கு திருப்பி போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு ஃப்ரை ஆக 2 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி முறுக்கு 2 பக்கமும் ஃப்ரை ஆனதும் நம்ம கிச்சன் டவல் இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் மாற்றிட்டு மிச்சம் இருக்க மாவே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஓம்பொடி புழிஞ்சிக்கலாம். இதுவும் நம்ம பிழியும் போது கொஞ்சம் பெருசாகவே புழிஞ்சிக்கலாம். இது ஈஸியாகவே திருப்ப முடிஞ்சிடும். இந்த ஓம்பொடி சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ஒரு நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். ஒரு பக்கம் 30 செகண்டும் இன்னொரு பக்கம் 30 செகண்டும் நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம ஓம்பொடி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓம்பொடி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கிச்சன் டவலில் மாற்றிட்டு நம்ம இருக்கிற மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சருக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தர இதில் 1/4 கப் பொட்டுக்கல்லை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பூந்தி, முறுக்கு, ஓம்பொடிலாம் கொஞ்சம் அகலமாக இருக்க கடாயிலையும் இது மாதிரி பொட்டுக்கல்லாம் கொஞ்சம் குழியாக இருக்க கடாயிலையும் போட்டோம் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த பொட்டுக்கடலை ஃப்ரை ஆக 2 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவு நிலக்கடலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பிளெயின் நிலக்கடலையே எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த நிலக்கடலை எடுக்க வேண்டாம். இந்த நிலக்கடலை ஃப்ரை ஆகவும் 2 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக முந்திரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா 1 நிமிஷத்துலேயே இந்த முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த மாதிரி பொன்னிறமானதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து ஒரு 30 செகண்ட்குள்ளே ஃப்ரை ஆகி வந்துடும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு அவல் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவல் ஃப்ரை ஆக 30 செகண்ட் போல் நமக்கு டைம் எடுக்கும். எல்லா அவல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்சரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த அவல் ஃப்ரை பண்ண சூட்லேயே கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பவுலில் மாற்றி நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு காரா பூந்தி, அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண முறுக்கு. இப்போ இந்த முறுக்கு நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஓம்பொடியும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த முறுக்கு ஓம்பொடி எல்லாம் நல்லா தூளானதும் நம்ம ஃப்ரை பண்ண பொட்டுக்கடலை, முந்திரி, நிலக்கடலை, அடுத்து கருவேப்பிலை. இப்போ தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண அவல். இப்போ நம்மளுடைய மிக்சருக்கு காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து இந்த மிக்சர் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான காரசாரமான ரொம்ப க்ரன்ச்சியான மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.